உங்க எல்லாரையும் ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். ரைட் இங்க பாரு வா ரைட் சனா ரைட் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா எங்க வீட்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு அத்தை எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக சின்ன கோலம் போடுவாங்க, இது ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி பெரிய கோலம் போடுவாங்க. கலர் பொடியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாதனால இருந்த கலர் பொடியை வச்சு சிம்பிளாக கோலம் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு உள்ள காம்பவுண்டில் அவங்க போட்டிருக்க கோலம். இதுவும் கலர் பொடி அந்த அளவுக்கு இல்லாதனால இருக்கிற கலர் பொடியை வச்சு சிம்பிளாக போட்டிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசலில் தோரணம் கட்டியிருக்காங்க, மாவிலை தோரணம். இந்த மாவிலை தோரணத்தில் எக்ஸ்ட்ரா அவங்க செவ்வந்தி பூவும் அரளி பூவையும் வச்சு ஸ்டாப்லர் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது அத்தையும் மாமாவும் சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்க வீட்டு வாசலில் தொங்க விட்டுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. விநாயகருக்கு பிடித்தமான 5 வகை பூன்னு இந்த தாம்பாளத்தில் வச்சுருக்கேன். அருகம்புல், சாமந்தி பூ, ரோஸ், அரளிப்பூ, வெள்ளை இருக்குது. உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சுக்கிடலாம். அதே போல் நைவேத்தியம், இது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம். இது வெல்லம், அவல், எள்ளு, கொப்பரை தேங்காய் கலந்து பண்ணியிருக்கேன். அதே போல் இது பஞ்சாமிர்தம். நான் ஒரு 6-7 வகை பழம் கிடைச்சதை வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்து நீங்கள் சாமிக்கு படைக்கலாம். இது புட்டி கொழுக்கட்டை, இது மோதகம். அதே போல் விளாம்பழம் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானது, அதையும் வச்சுருக்கேன். அதே போல் சாத்துக்குடி, கொய்யா, ஆப்பிள், மாதுளை, தேங்காயும் அவருக்கு பிடித்தமான உணவு வச்சுருக்கேன். இது வடை. நம்ம வீட்டில் செய்கிற வடையை விட கொஞ்சம் இது வித்தியாசமான வடையாக இருக்கும். கோயிலெல்லாம் சாமிக்கு இந்த வடை தான் படைப்பாங்க. இது 2-3 நாள் ஆனாலும் இந்த வடை கெட்டு போகாது. இது விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. கொண்டக்கடலை, இது நான் அவருக்கு படைச்சிருக்கேன். இது மாவளை கொழுக்கட்டை. இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல ருசியாகவும் இருக்கும். இது விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. இது எல்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு பானகம் கரைச்சி வச்சிருக்கேன். இது பானகம் அவர் எல்லாம் சாப்பிட்டு அவருக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக வைக்கணும். நாங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம 3 இனிப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான வெல்லத்தை பாகு காய்ச்சிடலாம். 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை தண்ணி விட்டு ஹீட் பண்ணிடுறேன். இன்னொரு அடுப்பில் பாசிப்பருப்பு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ பாசிப்பருப்பில் ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுமே நான் ஒரு தேங்காய், முழு தேங்காய் நான் துருவி வச்சுருக்கிறேன். அந்த முழு தேங்காவையும் இந்த நெய்யில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுக்க போகிறேன். தேங்காவை நல்லா சிவக்கும்படி நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. 3 கொழுக்கட்டைக்குமே தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு நான் ஆட் பண்ணுறதுனால இந்த 3ஐயும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 25 கிராம் பாசிப்பருப்பை தனியாக எடுத்து அதை கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கிறேன். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவு 300 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் நான் எடுத்துருக்கிற இந்த டிஃபன் பாக்ஸு 150 கிராம், 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கனால 300 கிராம் நான் இதில் மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுக்கு, ஏலக்காவை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சுக்கு சேர்க்குறதுனால டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. இப்போது ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயில் கொஞ்சம் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெல்லம், இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை இதில் ஆட் பண்ணலாம். பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன், அதனால நான் இதில் பாகு காய்ச்சின வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஸ்வீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த 25 கிராம் பாசிப்பருப்பையும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு வாழைப்பழம் யூஸ் பண்ணுறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழ பிடி கொழுக்கட்டை, அதனால தான் வாழைப்பழம் ஆட் பண்ணுறேன். வாழைப்பழம் சேர்க்கறனால இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் மணமாகவும் நார்மலாக நம்ம பண்ணுற கொழுக்கட்டை விடைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் வெல்லம் அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த கண்டிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை குக் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அது வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணுவோம். ஒரு 15 நிமிஷத்தில் குக் ஆயிரும். இப்போ நம்முடைய வாழைப்பழ பிடி கொழுக்கட்டை அது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ரெண்டாவது டிஷ் ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பூர்ணம் கொழுக்கட்டை அல்லது மோதகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவுக்கு நான் இங்கே கொஞ்சம் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் மாவில் நம்ம ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் உப்பு போடலை. கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போடாமல் பண்ணுவாங்க, அதனால நான் இதில் உப்பு போடலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து உருட்டி பார்த்தா தெரியும். இப்போ நான் பாசிப்பருப்பு ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன். அந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. இதை நைஸாக பவுடர் பண்ணாமல் 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வெல்லத்துக்கு கூட கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் அந்த பவுடரையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்ல பவுடர் ஆகக்கூடாது, 1-2 இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லம் தேங்காய் மிக்ஸில் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா ஒன்றா சேர்த்து அந்த மாவு வேகிறது வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி மாதிரி இருக்கிற வெல்லம் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் ரொம்ப கட்டியாயிரும். அந்த மாதிரி கட்டி ஆனதுமே நம்ம அடுப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பூர்ணம் கொழுக்கட்டைக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கோம். இதை மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கொழுக்கட்டை அச்சில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை உள்ளே வைங்க. வச்சுட்டு சென்டராக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூரணத்தை இதுக்கு உள்ள நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். பூரணத்தை இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற அந்த ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பூரணம் உள்ளே நல்லா இன்சர்ட் ஆகும். இப்போ இதோடைய வெளிப்பகுதி பூரணம் தெரிகிறதுனால கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து அந்த கேப்பை நான் அடைச்சிடுறேன். எக்ஸஸாக இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு நம்ம இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிட்டோம். இந்த கொழுக்கட்டை அச்சு இல்லாதவங்க நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மாவை இந்த மாதிரி கையில் தட்டையாக பரத்தி வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வச்சு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். அச்சு வேணும்னு இல்லை, இந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது சீக்கிரமே குக் ஆயிரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நம்முடைய மூணாவது டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் வடை. இதுக்கு கருப்பு உளுந்த 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். கூடவே மிளகு கொஞ்சமாக, சீரகம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தோல் எடுக்கணும்னு கிடையாது, தோல் எடுக்காமல் அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. இந்த வடைக்கு கொஞ்சம் கொரன்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வடை நார்மல் வடை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம சின்னதாக தான் தட்டி போட போகிறோம். இந்த சைஸுக்கு பாருங்கள், கோயிலெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் வடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல முருவணும், முருவி வந்தால் தான் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. நம்மளுடைய கோயில் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய 4வது டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. கடலையை முந்தின நாளே ஊற வச்சு இதை நான் குக்கரில் வேக விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 4 விசில் வந்ததுமே அதை எடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் போட்டு இதை நான் தாளித்து எடுத்துக்கிறேன். நம்முடைய 5வது டிஷ் என்ன அப்படின்னா இலை கொழுக்கட்டை. இதுக்கு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூரணத்தை மா இலையில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு மாவிலே சுருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை எடுத்து இதை சுருட்டி இந்த மா இலையை இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இதுவும் ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆயிரும். நம்முடைய 6வது டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல். இதில் அவல், அது கூடவே வறுத்த எள்ளு, கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் மெயினானதே கொப்பரை தேங்காய். இந்த நார்மலாக நம்ம எல்லா கொழுக்கட்டைக்கும் நம்ம நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த அவலுக்கு கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறது தான் வழக்கம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக செதுக்கி போடலாம். கொப்பரை தேங்காய் கொஞ்சம் நல்ல ஆயிலாக இருக்கும். இது அந்த அவலில் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுக்கு, ஏலக்காவையும் ஆட் பண்ணிடலாம். எந்த இனிப்பு செஞ்சாலுமே அதில் கொஞ்சமாக சுக்கு ஆட் பண்ணும்போது எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்முடைய அவல் ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய 7வது டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். இதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மாதுளம்பழம், சாத்துக்குடி, ஆப்பிள், பழம், கொய்யா, திராட்சை இந்த மாதிரிப்பட்ட பழங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ அந்த பழத்தை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. டேட்ஸ் ஒரு 10 டேட்ஸ் எடுத்துருக்கேன் நான். இதில் கொய்யா 2 கொய்யா எடுத்திருந்தேன். மாதுளம்பழம் 1 மாதுளம்பழம் தான். ஆப்பிள் 2 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாது, நார்மல் டைம் கூட நம்ம சாப்பிடலாம் இந்த பஞ்சாமிர்தம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே நாட்டு சர்க்கரையும் இனிப்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி இந்த பழங்களெல்லாம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பஞ்சாமிர்தமும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்முடைய 8வது டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பானகம். இந்த பானகம் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக டைஜஸ்டுக்காக குடிப்பாங்க. இந்த பானகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எங்கள் வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் போய் பாருங்கள்.
எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.